எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இப்போ இன்னைக்கு வந்துங்க இந்த 8 வடிவம் இருக்குல்ல, அந்த 8 வடிவத்தில் நடைப்பயிற்சி செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை இந்த காணொலியில் பார்க்கலாங்க. 8 வடிவத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்றதுனால என்னென்ன நன்மைங்க கிடைக்குது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு வந்துங்க முன்ன இடம் சமமான இடமா இருக்கணும். மேடு பள்ளம்லாம் இருக்கக்கூடாது, சமமான இடமா இருக்கணுங்க. அது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மேலே மொட்டை மாடியில் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. சின்ன இடமா தான் இருக்குது அப்படின்னா அது 6க்கு 12 சைஸில் நீங்கள் 8 வடிவம் போட்டுக்கணும். 6க்கு 8 சைஸில் போட்டுக்கணுங்க. கொஞ்சம் இடம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா 8க்கு 16, 8க்கு அகலம் 8, 16 அடி நீளத்தில் இந்த 8 வடிவத்தை நம்ம போட்டுக்கணுங்க. அது இந்த செவ்வக வடிவத்தில் வரணும். நீங்கள் நடக்கிறது வடக்கு பகுதியில் ஆரம்பித்து தெற்கு பகுதிக்கு அப்படியே வரணுங்க. வடக்கு பகுதியில் ஆரம்பித்து தெற்கு பகுதிக்கு அப்படியே 8 வடிவம் போடணும். சிலர் கிழக்கிலிருந்து மேற்கும் போடுவாங்க. ஆனால் அதை விட இந்த வடக்கிலிருந்து மேற்கு போடுறது தான், வடக்கிலிருந்து தெற்கு போடுறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்படி போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா வடக்கிலிருந்து தெற்குக்கு ஒரு 21 நிமிஷம் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு 25 நிமிஷம் ஆப்போசிட்டில் எதிரில் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அந்த 8 வடிவம் போடணுங்க. இப்படி போட்டிங்கன்னா மொத்தம் 42 நிமிஷம்ல. டெய்லி இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா பல நன்மைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாங்க. இந்த வடிவத்தில் நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்றதுனால மார்பு சரியாகுங்க. அப்புறம் இந்த நீங்கள் அந்த 8 வடிவத்தை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், உங்கள் உள்ளங்கை இருக்குல்ல, உள்ளங்கை செவந்து போகும். அப்போ உங்கள் ரத்த ஓட்டம் சீராகுதுன்னு அர்த்தங்க. அப்புறம் சர்க்கரை நோய்க்கு இது ரொம்ப நல்லது. பாத எரிச்சல், பாத வெடிப்பு இதெல்லாம் நீங்கள் சரியாக போயிடும். அதோட இந்த நீங்கள் 8 போட்டுக்கிட்டே வரும்போது அந்த கண்ணில் அப்படியே வளைஞ்சு அந்த கண்ணை சுழட்டி பார்க்குறீங்கல்ல, அதனால கண்ணில் ரத்த ஓட்டம் சீராகி கண் பார்வை கோளாறுலாம் ஏற்படுதுல்ல, அதெல்லாம் ஏற்படாது. இந்த மாதிரி பல நன்மைங்க இதில் இருக்குதுங்க. கண்ணுடைய பார்வை சக்தியை மேம்படுங்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ இதனால் இந்த குடல் இறக்க நோயெல்லாம் ஏற்படுதுல்ல, அதெல்லாம் ஏற்படாது. சுவாசம் சீராகும், மன அழுத்தம் குறையும். இந்த சிலருக்கெல்லாம் தூக்கம் எல்லாம் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல தூக்கமும் வருங்க. சரி, இதெல்லாம் யார் சொன்னது தெரியுங்களா? சித்தர்கள் அந்த காலத்து சொல்லி வச்சு போட்டு போனதுங்க. அதனால் இது பொய்யா இருக்காது. நீங்கள் செஞ்சு பாருங்க, இதோடைய நன்மை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் இது செய்யக்கூடாத சிலரும் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவங்க. குறைஞ்ச இரத்த அழுத்தம் உள்ளவங்க இந்த பயிற்சி மேற்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி உடம்புல ஏதாவது பைபாஸ் அறுவை சிகிச்சை ஏதாவது செஞ்சுருந்தா அவங்களும் இதை செய்யக்கூடாதுங்க. கர்ப்பிணி பெண்களும் இதை செய்யக்கூடாதுங்க. புற்றுநோய் உள்ளவங்களும் இந்த பயிற்சி மேற்கொள்ளக்கூடாது. மற்றவங்க செஞ்சு பாருங்க, இது எவ்வளோ நன்மையானதுன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி.